ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். அண்ணாமலை முதலில் பார்த்தேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். சாங் வெண்ட் ஆன் டு பிகம் சூப்பர் ஹிட். அதில் அந்த டான்ஸு, அவரோட ஸ்டைலும், அந்த ஹோல் ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆட்டோக்காரன் எஸ்டாப்ளிஷ், அந்த ஸ்ட்ரீட் செட்டு எல்லாமே இதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி சீன்ஸ்க்காக ஃபஸ்ட்டு தம்பி போலீஸ் இதை பாஸ் பண்ணிட்டான், அண்ணாட்ட வந்து சொல்கிறான். அடுத்தவள் வந்து அவள் மெடிக்கலுக்காக பாஸ் பண்ணிட்டா. தேர்டு வந்து 0 படிக்க வேஸ்ட், அது சரியாக படிக்கலை, அவளை கலாட்டா பண்ணுறது. அந்த ஃபேமிலியே ஒரு பாண்டிங் உள்ள ஃபேமிலி மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு அதில் கன்வே ஆகும்னா, இஸ் அ ஸ்டெப் சன். ஜென்ரலாக ஒரு சித்தினாலே ஒரு கொடுமைக்காரி அப்படி தான் வரும் கதையில். ஹியர் சித்திக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஹீ இஸ் சாக்ரிஃபைஸிங் எவ்ரி திங் ஃபார் தெம். அவர் ஒரு தம்பிக்காக அவன் போலீஸ்க்கு படிக்க வைக்கிறான், இன்னொருத்தி மெடிக்கல் டாக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். எவ்ரிவேர் ஹீ இஸ் டூயிங் ஃபார் த சேக் ஆஃப் ஹிஸ் ஸ்டெப் ஃபேமிலியே ரொம்ப பியூட்டிஃபுல் கான்செப்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து கொண்டு போய் ஒரு நல்ல ஓப்பனிங்கில் ஒரு ஹாப்பி ஃபேமிலி சீன்லாம் பண்ணிவிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன அவர் அடுத்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒருத்தன் வருவான், அண்ணா அந்த பக்கம் சண்டையே நமக்கு வேண்டாம், நம்ம இப்படி போயிடலாம். ஒரு சண்டைக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம பயந்தாங்குழி மாதிரி ஒரு ட்ரீட் ஆகும். அங்கே இன்னொருத்தன் ஆட்டோ ஃபாஸ்ட் ஓட்ட கரெக்டாக ஓட்டுறா, ஆட்டோ தாண்டா நமக்கு லைஃபு. இன்னொருத்தன் கடன் கேட்பான், அவன்கிட்ட கடன் நம்ம கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. ஒரு சின்ன ஒரு தத்துவம் பேசிட்டு ஸ்லோலி தட் கேரக்டர் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் எ வெரி வெரி ஹம்பிள் மேன், ஃபேமிலி மேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி ஆட்டோ பீப்புள், ஒரு ஹானஸ்ட் ஆட்டோ டிரைவர்னு ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இப்போ இது நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஹீரோயின் கொண்டு வரணும். ஸோ ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் நக்மா வருவா. அவர் கார் பிரேக் டவுன் ஆகிடும், அவள் வருவா. இப்போ நக்மா அந்த டைமில் காதலன் படத்துக்கு அப்புறம் ஷி வாஸ் எ பிக் கிரேஸ். ஸோ அந்த படம் வரும்போது ஷி வாஸ் இன் ஃபுல் பீக் ஃபார்ம். ஸோ அவளுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம், நடந்து வர்றது, வாக்கிங் ஸ்டைல், ஹை ஸ்பீட்லாம் கொடுத்தோம். தியேட்டரை பயங்கர ரெஸ்பான்ஸ் நக்மாக்கு. அண்ட் ஷி வாஸ் லுக்கிங் ஸோ சார்மிங், ஸோ பியூட்டிஃபுல். இட் வாஸ் நைஸ் டு ஹேவ் such a popular heroine and a glamorous heroine at that time. வருவா. அவள் பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் சைட் அடிப்பார், எல்லா ஆட்டோ பீப்புளும் சைட், இவர் மட்டும் கண்டுக்க மாட்டார். அதில் நல்ல ஒரு சின்ன காமெடி ஜனகராஜ் சைட், இவர் காமெடியே பண்ண மாட்டார். ஆனால் அந்த ஆட்டோ நக்மா கூட்டிகிட்டு போகும்போது ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர் போய் இவரோட ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவார். போகும்போது 4 டயலாக், சைனாக்காரனை பற்றி, பிரிட்டிஷ்காரனை பற்றி, இந்தியனை பற்றி ஒரு 4 டைலாக் சொல்லுவார். அது சின்ன ஹியூமர், அவ்வளோதான். தென் போய் ட்ராப் பண்ணிவிடுவார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரொமான்டிக் சீன்ஸே கிடையாது. தனியாக ரொமான்டிக் சீன்ஸ் எங்கேயும் கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இல்லை படத்தில். பிகாஸ் த கேரக்டர் ஹீ இஸ் நாட் இன், அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது மாணிக்கம். ஸோ அவன் வந்து ஒரு சின்ன, ஆனால் ரொமான்ஸ் பின்னாடி வரணும், அதில் கதை இருக்கும்போது சின்னதாக அப்படியே விளையாட்டுத்தனமாக ஒரு ரொமான்ஸ் மாதிரி முடிச்சிடும். இதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் வருவார், ஆனந்தராஜ் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும். அவன் வந்து எல்லார்ட்டையும் ஹஃப்தா வாங்கிட்டு வருவான். திடீர்னு எல்லோரும் பயந்துவாங்க, பணம் வாங்குவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வண்டியில் போகும்போது ஃபேமிலியோடு இவர் வந்துட்டுருப்பார். வந்த உடனே வண்டியை நிறுத்திட்டு இந்த சிஸ்டர்ஸ் மேலே தப்பாக பேசுவான். தம்பி பொங்கி வருவான், இவர் வந்து வாண்டான்னு சொல்லுவார், போயிடுவார். கார் ஆனந்தராஜ் போயிடுவார். அப்போ தம்பி கேட்பான், அடிச்சு கோவப்படாதடா, சேரில் கல் நமக்கு எந்த திருப்பி அடிக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வேண்டாம், நமக்கு வயலன்ஸ் வேண்டாம், நம்ம சண்டை போடக்கூடாதுங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகி அந்த கேரக்டரும் வரும். இப்போ ஆனந்தராஜ் கேரக்டரோடு உங்களுக்கு தெரியாது, ஒரிஜினல் கதையில் கிடையாது, அந்த கேரக்டரே கிடையாது. நாங்கள் வந்து இது சடனாக இந்த சீன் தேவைங்கிறதுக்காக ஜாயின் பண்ணோம். அதனால் ஆர்டரில் இது ஃப்ளோவில் வராது. இது நக்மாக்கு அப்புறம் அடுத்த கதை வரணும். பட் இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் போட்டோம். பிகாஸ் இவன் வந்து இன்டர்வல் பாயிண்டில் ஒரு பெரிய கேம் ப்ளே பண்ண போகிறான்னு சொல்லிட்டு சீன் ஆட் பண்ணோம். ஸோ அது இவங்களுக்கு ஒரு பாண்ட் இஸ் மீட்டிங் தீஸ் 4 பீப்புளுங்கிறதுக்காக அந்த சீனை வந்து க்ரியேட் பண்ணோம். ஆனந்தராஜ் ஏன் வந்தார் அப்புறம் சொல்கிறேன் நான். இப்போது இங்கேருந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் மேட்டர் வாஸ்
தம்பிக்கு டிஐஜிவே பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அவங்க இப்போ டிஐஜி ஆஃபீஸில் அப்ளிகேஷன் பார்க்கும்போது பையன் இருக்கான், அவன் அண்ணன் வந்து மாணிக்கம், பாம்பே, மதர் பேர் பார்வதி சொல்லும்போது எனக்கு அவனை பார்க்கணும் பார் கிட்டி. அந்த சீனை கூட கொரியோகிராஃப் வேணும்னு இப்படி பண்ணி தொடச்சுட்டு இருப்பார் வண்டி. பின்னாடி தான் பிரதர் வருவான், அண்ணா உங்களை டிஐஜியை சொல்ல சொன்னேன். என்ன எதுக்கு வர சொல்கிறாங்க? இல்லை உங்களை பார்க்கணும் டிஐஜிக்கு. அப்படியே திரும்புவார். ஒரு ஸ்டெப் ஃப்ரீஸ் வருவாங்க. இப்போ கேமராக்கு கரெக்டாக துடைக்கிற மாதிரி ஆக்ஷன், ஆனால் கேமரா பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பார். போகலாமாண்ணா? போகலாம். என்ன வை அந்த சின்ன டெம்ப்ட் வரும்போ வை ஈஸி வாண்டிங் டு டிஐஜி ஏன் கூப்பிடுறாரு? உள்ளே வந்து ஃபியர் இவர் மூஞ்சியில் ஏதோ இருக்க கதை. ஒரு சின்ன வேணும்னே அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் மாதிரி ஒரு கோரியோகிராஃப் பண்ணி கட் பண்ணால் டிஐஜி ஆஃபீஸில் சார் மாணிக்கம் வந்துட்டான் சார். இதுதான் கீ சீன் அந்த மூமெண்ட் ஃப்ளோ ஆஃப் தி ஸ்டோரியில். ஃபுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஐஜி ஆஃபீஸ் அவ்வளோ பெருசாக இருக்காது, அவ்வளோ டோருக்கும் டிஐஜியோட டேபிளுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காது. பட் எனக்கு தேவை, பிகாஸ் ஐ நீடட் லாட் ஆஃப் ட்ராலி மூமெண்ட்ஸ் அண்ட் பில்டப் ஷாட்ஸ் ஃபார் தேட். அதுக்கு அந்த இடம் ஆடியன்ஸ் கேட்கவே இல்லை, ஏன் சார் இவ்வளோ பெருசாக இருக்குது இதெல்லாம் கேட்கல. இம்பேக்ட் தான் அங்கே, ஸ்டோரி டெல்லிங் இம்பேக்ட். அவன் வந்து நிற்கிறான் மாணிக்கம், அவர் பார்க்குறாரு, அவர் ஏந்து நிற்கிறாரு, 2 பேரும் பார்க்குறாங்க. இவருக்கு ட்ராலி ஜூம் பண்ணியிருந்தால் கிக்கே வந்திருக்காது. இந்த ட்ராலியில் ஒரு ஃபீல் கிடைக்கும், நம்மளே அது கூட டன் 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 அந்த மியூசிக்கோடு வரும்போது யூ கேன் ஃபீல் தட் சம்திங் இஸ் கோயிங் தேர். இட்ஸ் அ யூஸ் ஆஃப் தி கேமரா அண்ட் தி லென்சஸ். அப்படியே இங்கே ட்ராவல், இவருக்கு ட்ராலி, அவருக்கு ட்ராலி, அவர் அங்கேருந்து பார்ப்பார், இங்கேருந்து பார்ப்ப நடக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள், மறுபடியும் அட்லீஸ்ட் அந்த படத்தோட ஒர்க் பண்ண பிஹைண்ட் ஹவு மெனி திங்ஸ் ஒர்க்ட். நடந்து வராரு, இமீடியட்டாக பாஷா பாஷா 2 வாய்ஸ் வரும். அப்புறம் மியூசிக் போம், ஒரு ட்ரம்பெட் மாதிரி பா அதில் கன் ஷாட்ஸு, க்ரௌட் நாய்ஸு, ஓடுறாங்க, ஒரு பாம் பிளாஸ்ட்டு, மும்பை டான் டெட் அப்படின்னு வரும். இந்த ஹோல் திங்கில் அப்போ வந்து டிடிஎஸ் கிடையாது, இட்ஸ் அ சிங்கிள் ட்ராக். அப்போ நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அங்கே இன்ஜினியர் இருப்பார், சவுண்ட் இன்ஜினியர். அதே எங்கே ரீரெக்கார்டிங் பண்ணுறோம் அங்கே தான் மிக்சிங்கும் பண்ணுவோம். ஸோ தட் தி ஹோல் திங் ஒரே தி கிளாரிட்டி ஆஃப் மிக்சிங் எவ்ரி அப்போ டிசைட் ஆகிடும். இப்போ பாண்டுரங்னு ஒரு ஃபென்டாஸ்டிக் மிக்சிங் இன்ஜினியர், அவர் என்ன சொன்னார், இந்த ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போட போகிறீங்கன்னா, எனக்கு எஃபெக்ட்ஸ்க்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா, டோன்ட் கிவ் பீட்ஸ், ஜஸ்ட் கிவ் ஒரு சஸ்டெயின்டு மியூசிக் மாதிரி கொடுங்க தேவா சார். ஸோ தட் அது வந்து நான் மிக்சிங்கில் எனக்கு ஹெல்ப் ஆகும். இதுதான் டைரக்டர் இதான் விருப்பப்பட்டார் சொன்னார். ஸோ கரெக்டாக அங்கே சபேஷ் முரளியிட்ட வச்சுட்டு தேவா சார் என்ன பண்ணார், ஃபுல்லாக பாஷா போட்டுட்டு பாபாம் அப்படி மியூசிக் வந்துட்டுருக்கும், எஃபெக்ட்ஸ் போயிட்டுருக்கும். மிக்சிங்கில் என்ன ஆகும், கரெக்டாக அந்த சஸ்டெயின் போயிட்டுருக்கும், இந்த எஃபெக்ட்ஸ் நாய்ஸ் மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ எங்கன்னா ஒரு மிக்சிங்கும் ஒரு இன்ஜினியரும் ஒரு மியூசிக் டைரக்டரும் ஒரு டைரக்டர் எல்லாருமே உட்காந்து அங்கே அந்த மூமெண்ட்லேயே நாங்கள் மிக்சிங் மைண்டில் வச்சுட்டே நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணோம். எல்லாம் முடித்து கரெக்டாக ஒரு 2-3 ஷாட் சைலன்ஸ் போகணும். கரெக்டாக நிக்கிட்ட வரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடும். சைலன்ஸ், டாக் அட் சச் அ ப்ரெக்னென்ட் சைலன்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சைலண்ட் அந்த பக்கத்தில் நின்று பார்க்கும்போது. தென் அப்படியே பார்த்துட்டு பாரு, அந்த லுக்கில் கிட்டி லுக்கில் இவர் லுக்கில் மாணிக்கம் சொல்லும்போது அப்படியே தலையாட்டிடுவார். அவரை இப்போ ஆக்சுவலாக அவர் டிஐஜி, இவன் கிரிமினல் கதை நமக்கு பின்னாடி தான் தெரியும். அந்த மூமெண்ட்டில் இவா 2 பேருக்கு மட்டும் ஏதோ தெரியும், ஈச் அதர் மட்டும்தான் நமக்கு ஆடியன்ஸுக்கு சொல்கிறோம். இல்லைன்னா நியாயமாக டிஐஜி செத்து போன ஒரு கேரக்டர் மும்பை டெட்டுன்னு ஒரு இப்போ தான் ஃப்ளாஷ் கட்டில் வந்தது, இவனை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, எதுவுமே வராது உங்களுக்கு, கேள்வியே வராது உங்களுக்கு. அவன் பார்க்குறான், இவன் பார்க்குறான், ஏன்னா ஆடியன்ஸ்க்கு எதுக்கு செகண்ட் ஆஃப் தெரியாது. பார்க்கும்போது 2 பேரும் என்னது, 2 பேரும் ஈஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்களே, அந்த இம்பேக்ட் மட்டும் இருக்கும். எப்படி இருக்குது இந்த தொழில், ரொம்ப கிளாஸு உட்காருவார். உன்ன மாதிரி எனக்கு ஒரு மாணிக்கம் இருந்தார் பாம்பேயில் ஃப்ரெண்ட், அவரும் நினச்சிட்டேன். டென்ஷன் பில்டப்பு, இதுக்கு சைன் பண்ணுங்கள், கல்யாணம் எப்படி வீட்டில் எப்படி இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கல, ஓகே இது சைன் பண்ணு. அவரே பார்த்துட்டு இருப்பார், ஃபுல் த்ரில். அங்கே என்ன நடக்க போகிறது, இவர் யார் டிஏஜி, இவனை பார்த்து என்ன நடக்கிறது. இப்போ முன்னாடி 4 ஃப்ளாஷ் கார்டு காட்டினோம். ஸோ he knows him from the past, but he is not catching him, he is not attacking him, he is not arresting him. லுக்ஸு அப்படியே சைன் பண்ணுவார்.
கிளம்பி போயிடுவார். அந்த பாஷா ஃபைலை கொண்டு வா சார், பாம்பே பாஷா. அப்படியே பயப்படுவாங்க. என்னடா பாஷா பேர் சொன்னால் பயப்படுறீங்க? ஷார்ட். இந்த ஒரு சீன் எவ்வளோ மேட்டர்ஸ். ஒரு ஆட்டோ டிரைவர் இது வரைக்கும், அந்த ஆட்டோ டிரைவருக்கும் டிஏஜிக்கு என்ன கனெக்ஷன், பேக்ரவுண்ட் நெகட்டிவ் ஃப்ளாஷ் கட்ஸில் எடிட்டிங்கில் போட்டதில் ஏதோ பெரிய கட்ட செட்டப்பு, க்ரௌடு வராங்க, கன் ஷாட்ஸ் இருக்குது, தெர் இஸ் ஒன் பாம் பிளாஸ்ட், மும்பை டான் பாஷா டெட்டு, வாட் இஸ் ஆல் திஸ்? ஸோ யூ ஹவ் கிரியேட்டட் ஒன் டீசர் தேர், ஹியூஜ் இம்பேக்ட், ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன். அப்படியே போய் முடிச்சு லுக் டு ஃபேஸ் முடிச்சு நாங்கள் போன உடனே இந்த பாஷா ஃபைலை கொண்டு போக சொன்ன இந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் பயப்படும்போது பயங்கரமான ஒரு இம்பேக்ட். ஒரு பிக்சர் வந்து ஃபஸ்ட்டு டைம் இது இப்போ நீங்கள் வந்து இதுக்கு ஜென்ரலாக ரஜினி சார் படத்தில் இந்த டைமில் ஒரு ஃபைட் இருக்கும், ஏதோ ஒரு பெரிய வில்லன் வருவான், ஒரு ஆக்ஷன் வரும், ஒரு பெரிய எழுத காமெடி சீன், எதுவுமே இல்லை. ஒன்றுமே பண்ணலை ரெண்டு பேரும். ரஜினி சார் ஒன்றுமே பண்ணல, வந்தார், பார்த்தார், சைன் பண்ணார், போயிட்டார். ஆனால் இந்த சீன் ஒரு 10 ஃபைட் மடங்குக்கு பவர். ஒரு அவ்வளோ காமெடி சீன், என்ன ஹைலைட் சீன் பண்ணாலும் இந்த அளவு ஹைலைட்டாக வந்திருக்குமா தெரியல. அந்த ஒரு மேட்டரில், இந்த ஒரு சீனில் படம் அது அப்படியே வேறு லெவலுக்கு போயிடுது. ஆடியன்ஸ் வந்து அவங்க த்ரில்லாக இருக்கணும், அந்த ஃபைட்டை பார்த்து த்ரில். அந்த த்ரில் வந்து போய் திருப்பி நடந்து போகும்போது கிளாப் பண்ணிச்சான் அவன். ஹி வாஸ் எக்ஸைட்டட், இதோ இருக்குடா. அது இட் இஸ் அ வெரி நியூ சீன், ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சீன் இன் சினிமா. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. இங்கேருந்து படம் அடுத்த லெவல் போகும்போது யூ ஹவ் கிராஸ்ட் த ஃபஸ்ட் ஹர்டில். பட் ஆஸ் அ ஸ்க்ரீன் பிளே, ஆஸ் அ ஸ்டோரி டெல்லிங், இட் வாஸ் அ ஹை பாயிண்ட். அடுத்த ஷார்ட்டே அந்த 3 விளக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். தம்பி விளக்கேற்றுறான் ஒரு விளக்கு. ஆக்சுவலாக படத்தோட பாஷா, இந்த படத்தோட உள் கதை, அந்த சோல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் அபவுட் அ சன் ப்ராமிசிங் இஸ் ஃபாதர். என்னோட அந்த 3 என்னோடய ஸ்டெப் பிரதரும் ஸ்டெப் சிஸ்டர்ஸோடு நான் அவளை பார்த்துப்பேன், ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த வழக்கு ஏற்றுறது. இந்த ஒரு கிராஃபே ஒரு எமோஷ்னல் கிராஃப். அது அந்த கிராஃப் தான் ரொம்ப சஸ்டெயின் பண்ணும் இந்த கதை. ஏன்னா அண்டர் கரண்ட்டில் இந்த கதை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வழக்கு ஏற்றுறான், அவன் போலீஸ் ஆகிட்டான், அது ஃபஸ்ட்டு. இப்போ இந்த கதையோட ஒரு செட்டப்பில் அவரோட நல்ல குணம், நல்ல கேரக்டர், ஃபேமிலி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு, நக்மாவை அங்கே ஒரு தடவை சைலண்ட்டாக அங்கே அவளோட கேரக்டர், அவளுக்கும் ரஜினி சாருக்கு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு, இதுக்கு அடுத்தது நேராக நம்ம டிஐஜிக்கிட்ட வரும்போது இன்னொரு டைமென்ஷன் இருக்குது, இவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, இவருக்கு ஒரு மேட்டர் இருக்குங்கிறத மாதிரி பெரிய பில்டப் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ பிரதர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான், வழக்கேற்றிட்டான். அடுத்தது நக்மாவோட ஃபாதர் கேரக்டர் தேவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தேவன் ஒரு பேட் ஃபுல்லுங்கிறதுக்காக பிகினிங்கில் ஒரு டைமண்ட் ஸ்மக்லிங் பண்ணின்னு இருக்காரு. கரெக்டாக ஒரு டீல் போட்டு பணம் கொடுத்து பண்ணும்போது போலீஸ் வராங்க தெரிய வருது. அந்த ஒரு ரூட், ஒரு படிக்கட்டில் போலீஸ் வந்தாங்க, இன்னொரு படிக்கட்டில் டாக்டர் நக்மா இவரோட டாக்டர் தெரிய வந்து டக்குன்னு அந்த டைமண்ட் அவள்கிட்ட வச்சு கொடுத்துட்டு, நீ வச்சுக்கோமா. போலீஸ் வந்து இவரை பார்க்கும்போது டைமண்ட் ஸ்மக்லிங் பண்ணுறாங்களா, ஸோ பேட், வெரி பேட் சொல்லிவிட்டு ஏதோ நல்லவன் மாதிரி அனுப்பிவிடுவார். இவன் வந்து வெளியில் கிளம்புவா. வெளியில் வந்து பார்த்தா வண்டி இருக்காது, ஆட்டோ வரும். பார்த்தா அதே ரஜினி சார் யாரும் ட்ராப் பண்ண வந்திருப்பார். மாணிக்கம் வாங்க சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் அதில் டேக்யூ சொல்லிவிட்டு வீட்டுக்கு கொண்டு போவார். வண்டியில் போகும்போது மறுபடியும் அவளுக்குள்ளே நீ எனக்கு பேசுனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பேசுகிறேங்க, இந்தியன் ஆச்சே சொல்லி சும்மா ஜாலியாக பேசிட்டு, உங்களை பெண்ணுன்னா இப்படி இருக்கணும் அவரோட அபிப்பிராயம் சொல்லுவார். எல்லாமே ரொம்ப அவர் வந்து சொல்கிற விதம் வந்து இட் வில் டச் ஹர், இட் வில் ஹிட் ஹர். ஒரு மேன் வித் அ ஹார்ட், குட் திங்கிங், குட் சென்ஸுங்கிற மாதிரி செகண்ட் டைம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுதான் இவாளுக்குள்ள ரொமான்ஸோட லெவலே இவ்வளோ தான். நேராக வந்து அவர் வீட்டுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு அவள் உள்ளே போயிடுவா. இவர் பணம் வாங்கிட்டு மீட்டர் மூடும்போது பார்த்தா அது ஒரு டைமண்ட் அங்கே இருக்கும், அந்த பேக் அங்கேயே இருக்கும். எடுத்துகிட்டு போய் நக்மாட்ட திருப்பி கொடுக்குறேன்னு போவார். வாட்ச்மேன் இது பண்ணுவார், போடா சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவள்கிட்ட கொடுப்பாரு. அவள் சொல்லுவாள், இது என்ன தெரியுமா டைமண்டு, எவ்வளோ தெரியுமா, லட்சக்கணக்கு கோடி கணக்கு, இதை நீ எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் தெரியுமா, இது வச்சுருந்துருக்கலாமே. நமக்கு எதுவும் வேண்டாம், இதை வச்சுண்டு அப்புறம் வீடை கட்டிண்டு அப்புறம் பணத்தை வச்சுண்டு சொந்தங்காரங்களை வச்சுண்டு என்னடா எப்படா எடுத்துன்னு போ, எப்படா திருடின்னு போ, வேண்டாம், திஸ் இஸ் ஃபைன், திஸ் லைஃப் இஸ் ஃபைன் சொல்லிட்டு அவரோட கேரக்டர் இஸ் வெரி ஹம்பிள், வெரி டவுன் டு அர்த் மாதிரி ஒரு அழகாக அது பேசுகிற விதத்திலே ஷீ இஸ் இம்ப்ரெஸ்ட். இவன் கிளம்பி போயிடுவான், அவன் வருவான்.
தேவன், அம்மா அந்த பேக் எங்கே கேட்பார், என்னப்பா டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லடி எல்லாம் உன்னோட கல்யாணத்துக்கு தான் சொல்லி பொய் சொல்லி அவள்கிட்ட இதை வாங்கி கவுண்ட் பண்ணும்போது பார்த்தா ஒரு டைமண்ட் கம்மியாக இருக்கும். ஷாக்காக, எங்கம்மா இன்னொரு டைமண்ட் கம்மியாக இருக்கும். நல்ல வேளை அது ஆக்சுவலாக இந்த ஆட்டோவில் விட்டுட்டேன், அதை அந்த ஆட்டோ டிரைவர் வந்து திருப்பி கொடுத்தான். எந்த ஆட்டோ அதில் இருக்கா பார்க்கணும்பா சொல்லி அவள் ஆட்களோட அனுப்புவாள். நக்மாவோட மறுபடியும் அந்த ஆட்டோ ஏரியாவுக்கு வருவாங்க. ஹீரோ இருக்கிற ஏரியாவுக்கு வந்த உடனே அவள், என்னம்மா இங்கே வந்திருக்கா, என்ன மேட்ரு, இல்லை அந்த பேக்கில் உங்கள் ஆட்டோவில் ஒரு டைமண்ட் விட்டு போச்சு, அது உங்கள் ஆட்டோ கையை காட்டுறதுக்குள்ளே போவாங்க அவங்க ஆட்கள், கிழிச்சுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சீட் டைம் இது கத்தியால். இப்போ ஃபுல் கோவம் மறுபடியும் செகண்ட் டைம். இதில் எக்ஸ்ட்ரா என்ன வந்தோம், பட் ஹவு முள்ள ஸ்க்ரீன் பிள்ளை நாங்கள் ரிவீல் பண்ணிகிட்டே போனோம். அங்கே ஒரு டீ கடையில் ஒரு கேரக்டர், சைக்கிள் ரிக்ஷா கிட்ட ஒரு கேரக்டர், ஒரு சர்தார்ஜி கேரக்டர், ஒரு பான் கடையில் ஒரு கேரக்டர், இவாள்லாம் பார்ட் ஆஃப் திஸ் கேங் மாதிரியே இருக்கும். ஆனால் எல்லாருமே ஒரு கேமஃப்ளாஷ்டாக இருக்காங்க. இவருக்கு ஃப்ளாஷ் கட்ஸ் வரும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி சன் மியூசிக் ஹெவி பிச்சுக்கு போகும். அதில் அதே மாதிரி பழைய பாஷா ஷார்ட்ஸும் அவரோட ஃப்ளாஷ்பேக் நெகட்டிவ் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் ஆடாம், ஃபாதர் கேரக்டர் டையிங் மூமெண்ட்டில் நீ விட்டுடு, இந்த பாஷா வேண்டாம், இதெல்லாம் விட்டுடுன்னு ப்ராமிஸ் பண்ணது ஒரு டைலாக் வரும். அப்படியே அது சொன்ன உடனே ஒரு ஃபுல் ஆங்கர்லேருந்து அப்படியே காம் டவுன் ஆகிவார். எல்லோரும் இந்த ஆட்கள்லாம் வரதை பார்த்தோன்னே நோன்னு காட்டிடுவார் சிக்னல். ஜனகராஜ் எல்லோரும் பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லுவார். அப்படியே காம் டவுன் ஆகும். இவங்க பாட்டு கிழிப்பாங்க. நக்மா வந்து சாரி சொல்ல கண்டுக்க மாட்டாங்க. ஃபோன் வரும், எல்லாம் டைமண்ட் கிடச்சிடுதுன்னு சொல்லுவார் தேவன். அப்படியே கிளம்பிடுவாங்க, சாரி கூட சொல்லாமல் கிளம்பிடுவாங்க. அம்மா பார்ப்பா, அம்மாக்கும் இவன் நாணயத்துக்கு மட்டும்தான் உள்ள தெரியும். அவளுக்குள்ள அந்த எமோஷன், அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படியே பார்ப்பாங்க. அம்மா அப்படியே சிரிச்சுண்டு அந்த கிழிஞ்ச ஆட்டோ அப்படியே தள்ளிட்டு போவார். ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வரும். இது அகெயின் இந்த ஆக்சுவலாக இந்த சீனை பாருங்கள். நார்மலாக ரஜினி சார் சீனு படத்துலனா போட்டு ஆட்டோவை தொட்டால் கிழிச்சு அடி பின்னி ஃபைட்டு வந்திருக்கணும் நியாயமாக. ஆனால் என்ன ரிவர்ஸ் திங்கிங் அதில், அவங்க வருவாங்க, கிழிப்பாங்க ஆட்டோவை, இவர் ஒன்றும் பண்ணக்கூடாது. இவர் கூட 4-5 பேர் இருக்காங்க, அவங்களே ஒரு அடக்க சொல்லுவார். இப்படி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி நம்ம எவ்வளோ ஹோல்டு பேக் பண்ணுறோம். த பவர் ஆஃப் பாஷா ஆர் மாணிக்கம் அந்த டைமில், அது ரஜினி சாரோட அந்த சூப்பர் ஸ்டாரோட இமேஜை வந்து டோன் டவுன் பண்ணி ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே. இட் வாஸ் நெவர் டன் பிஃபோர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பயப்பட வேண்டிய மேட்ரு. நம்ம அது ரிவர்ஸில் வி ஆர் திங்கிங், வி ஆர் ஆல் நாட் வரிட் தட் திஸ் இஸ் ஆல் கோயிங் டு ஒர்க் அவுட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஆடியன்ஸை வந்து பயந்துட்டோம், என்னடா ஃபைட்டே இல்லை, இதெல்லாம் ஒரு 4 ஃபைட்டாக பண்ணிவிட்டு கூட அப்புறமா என்னடா தொடறீங்கன்னு சொல்லலாமே. தட்ஸ் ஆல். இஸ் கோயிங் டு கீப் குவாய்ட். ஆட்டோ கிழிக்க போகிறாங்க, இவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே வந்து புது சிச்சுவேஷன். அதில் அந்த ஆர்ஆரோட கிக்கு பாருங்கள் நீங்கள். த வே இட் வாஸ் எஃபெக்டட், த வே இட் வாஸ் எமோஷ்னலி டன், எடிட்டிங், எஃபெக்ட்ஸ், அந்த டேக்கிங் மேக்கிங் எல்லாமே ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் ஆகும். அந்த சீனு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேட்டர் டிஐஜி சீன், அடுத்து இந்த சீன், இதெல்லாமே வந்து இட் வாஸ் கிவிங் அனதர் லெவல் டு மாணிக்கம். மாணிக்கம் ஈஸ் ஹோல்டிங் பேக் சம்திங் வர மாதிரி நமக்கு வந்துடும். இங்கேருந்து நக்மா வீட்டுக்கு போய் கண்ணா பின்னாந்து தேவனை திட்டுவார். தேவன் வந்து பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுவார். என்னடா அந்த அசிஸ்டண்ட் கண்ணடிச்சுன்னு அவனை ஸ்லாப் பண்ணிவிட்டு, சாரி அவனுக்கு வேணால் அவரை கொஞ்சம் பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவாள், இல்லை நீ அவனை பற்றி தப்பாக இடப்படுற, உன் பணத்துக்கெல்லாம் இல்லை, அவன் கையில் டைமண்ட் இருந்தது, அவன் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், இவருக்கு அவனை விலைக்கே வாங்க முடியாது, நான் சப்போர்ட்டிவாக அவனை பற்றி பேசுவாள். எங்கேயோ அவளுக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நக்மா சைட்லேருந்து ஷி ஹஸ் ஸ்டார்டட் ஃபாலிங் இன் லவ் வித்துங்கிற ஒரு கான்செப்டுக்கு போயிட்டோம். இதுக்கப்புறம் தான் நீ நடந்தான் நடை அழகும் ஒரு பாட்டு வரும். இப்போ இங்கே தான் வந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட். இதில் இந்த சாங் கம்போஸ் ஆகிடுத்து, ரெக்கார்டும் பண்ணிட்டோம். நாங்கள் அன்றைக்கி இந்த பாஷாவோட அந்த ஸ்ட்ரீட் செட் வாயினில் ஷூட்டிங் பண்ணும்போது இன்டர்வல் சீன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபைட்டு. அப்போது தேவா சார் தியேட்டர் சார் சாங் ரெடி எடுத்து வந்து கேட்கலான்னு சொன்னோன்னா நானும் ரஜினி சாரும் போனோம். ராஜு மாஸ்டர் நீங்கள் ஃபைட்டர்ஸோட ஷார்ட் எடுத்துட்டுருங்க, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம். பாட்டு கேட்டோம். நீ நடந்தா நடை அழகு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது பாட்டு, லிரிக்ஸு, அந்த பீட்டு எல்லாம் சூப்பராக இருந்தது. பாட்டை கேட்டுவிட்டு எல்லாருமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது சார், வெரி குட் வெரி குட்லாம் சொல்லிவிட்டு கை கொடுத்துட்டு ரஜினி சார் வந்து, தேவா சார்
ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இது கேசட்டில் வச்சுக்கலாம், படத்தில் நம்ம வைக்க முடியாது அப்படின்ட்டார். ஷாக்கு தேவா சார். சார் நல்ல பாட்டு படத்தில் முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஆட்டோக்காரன் இருக்கா, ஸ்டைல் தான் இருக்கா, செகண்டாக தங்கமகன் இருக்கா, அப்புறம் எங்கேருந்து பாட்டு வரும், 2 டிவேட் போகிறோம், 3வது டிவேட் எப்படி வேண்டாம் விட்டுலாம். பட் நல்ல சாங், எக்ஸலண்ட் சாங், அதை நம்ம கேசட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டார். தேவா சார் என்ன சார், ட்ரை பண்ணுவோம் சார், டோன்ட் வரி. அவர் சொன்ன பாயிண்ட்டு கரெக்டு, அது எப்படி நம்ம அதை கொண்டு வரணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏதோ சார் நல்ல பாட்டு சார், மிஸ் பண்ணிடாதீங்க சார், அவர் பண்ணலாம், எனக்கும் பிடிச்சி போச்சு சார். நான் போய் ஷூட்டிங் போயிட்டோம். ஷூட்டிங்கில் நைட்டு ஃபைட்டு போயின்ட்டுருக்கு. நான் ஃபைட்டில் அந்த பக்கம் இல்லை, எனக்கு மைண்டில் இந்த பாட்டு காப்பாற்றணுமே, இது எப்படியா பண்ணலாமே சொல்லிவிட்டு ஃபைட்டெல்லாம் போய்ட்டு நான் ஓரமாக அப்படியே நடந்துட்டுருந்தேன், சுற்றி நடந்துட்டுருந்தேன். கொஞ்சம் நேரம் ஆச்சு, ரஜினி சார் அப்படி என்னையே பார்த்துட்டு இருந்தார். நான் பக்கத்தில் வரலேருந்து அங்கே சுற்றினது ஏதோ நடக்கிறான் என் மைண்டில் ஓடுதுன்னு என் ஒய்ஃப் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் அவளை கூப்பிட்டுட்டு இது பாரு அங்கேயே சுற்றி நடந்துட்டுருக்கான், கொஞ்சம் நேரத்தை வருவான், ஒரு ஐடியா வருவான் பாரு கொஞ்சம் நேரத்தை அப்படின்னாரு. சிரிச்சாங்க அவங்களும். அதே மாதிரி அவர் பாட்டுக்கு உட்காந்து ஃபைட்டு பார்த்துட்டு இருந்தார், என்னையே பார்த்துட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் நேக்கா ஐடியாவே வரல, எப்படி இந்த பாட்டை டுவேட் நமக்கு வேணும், அவர் சொன்ன பாயிண்ட்டு கரெக்டு, இதில் எங்கே விட்டோம், ஆனால் எப்படி கொண்டு வரலாம் ஐடியா வரல. சடன்னாக ஒரு தாட் வந்தது, படம்னு ஃபுல் ஸ்பீடில் நாங்கள் வந்துட்டு சார் வந்துட்டான் வர அப்படி ஜோக் அடித்தார். என்ன சொல்லுங்க அப்படின்னா, சார் ஒரு சின்ன தாட்டு சொல்லுங்கள், நக்மா ஜிம்மு போகிறா சார், ஜிம்மில் அந்த ட்ரெட்மில்லில் நீங்கள் இருக்கீங்க, இன்னொரு ட்ரெட்மில்லில் அது நீங்கள் இருக்கீங்க, இந்த பக்கம் ட்ரெட்மில் ஒரு வேறு எக்ஸசைஸ் அது நீங்களே பண்ணிட்டுருக்கீங்க, இன்ஸ்ட்ரக்டர் அது நீங்களே, அப்படியே கீழே வரீங்க சார் ரிசப்ஷனில் நீங்கள் தான் ரிசப்ஷனிஸ்ட்டு, அப்படியே வெளியில் வந்தால் அந்த டோர் கீப்பர் நீங்கள் தான், அப்படியே வெளியில் வந்தால் அங்கேருந்து என்னை கட் பண்ணிட்டார். அங்கேருந்து ஒரு நாதஸ்வரம் கூட்டம் வருது, நாதஸ்வரம் நான் வாசிச்சுட்டு இருக்கேன், எப்படி அங்கேருந்து போனால் ஒரு பணக்காரர் வண்டி வருது, அந்த பணக்காரன் நான் தான். ஓகே, அப்புறம் ஒரு பஸ்ஸு, நான் இது வரைக்கும் பஸ் கண்டக்டரை ரோல் பண்ணதே இல்லை, ஒரு பஸ் கண்டக்டர் கிட்ட நான் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் இவங்க சுந்தரமூர்த்தி இவங்க பேச ஆரம்பித்து ஐடியா கொஞ்சம் ஒரு ½ an hour இவங்க ஃபுல் செட்டப் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த கெட்ட அவர் ஒரு பக்கா ஒரு பிராமின் அந்த மாதிரி ஒரு கெட்டப் போடலாம், ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு கெட்டப் பண்ணிடலாம், தருணை கூப்பிடு, சுந்தரமூர்த்தி இது கெட்டப் எல்லாம் ரெடி பண்ணிக்கோ, நம்ம ஷூட்டிங் பண்ண இந்த நாளைக்கு இந்த முடிஞ்சதும் அந்த சாங்க்கு ரெடி பண்ணிடலாம், அப்படி பிளான் போடுது. அப்படியே என்னை திரும்பி பார்த்தாரு, இப்படியே சிரிச்சுட்டு இருந்தேன். என்ன நல்ல சீன் மாதிரி இருக்குது, அதனால தான் ஓகே பண்ணுறேன், என்ன இது சாங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சிரித்தார். பட் ஹி லவ்ட் தட் கான்செப்ட், ஹி லவ்ட் இட். அப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கிட்ட சொன்னார் ஒரு நாள், ஒரு ப்ரைவேட்டில், ஆக்சுவலாக நம்ம ஆரம்பி சார் ஒரு நாள் என்கிட்ட, இந்த உங்கள் படத்தில் ஏதோ நல்ல கெட்டப்பாக சாங் எதாவது இருந்து சொல்லுங்கள், இந்த நல்லாயிருக்கும் உங்களோட கெட்டப்ஸ் போட்டு, அது கான்செப்ட் இல்லை. அப்போது அவர் ஐடியாவாக சொல்லியிருந்தார் அவர்கிட்ட. அவரும் சொன்னார், ஸோ இந்த ஐடியாவை நம்ம அதை இங்கே ஃபிட் பண்ணலாம் மாதிரி எனக்கும் ஓகே எடுத்து, பட் ஃபென்டாஸ்டிக் ஐடியா சுரேஷ், வில் டூ இட். அப்புறம் தான் அந்த பாட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணினோம். அது ஃபேபுலஸாக இருந்தது. சுந்தரமூர்த்தி ஒவ்வொரு கெட்டப்பையும் பிரமாதமாக பண்ணியிருப்பார். அண்ட் ஹீ லுக்ஸ் குட் இன் எவ்ரி திங். நான் அதை சொன்னோமா அந்த கெட்டப் பர்ஃபெக்டாக இருக்கும், பஸ் கண்டக்டர் பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு பிராமின் ஐயர் மாதிரி ஒரு கெட்டப்பு, பணக்காரன் கெட்டப்பு, ஒரு கூண்டா கெட்டப்பு, எல்லா கெட்டப் ஃபேண்டாஸ்டிக். அந்த சாங் அதுக்கு தகுந்த மாதிரி தருண்குமார் அதை மேட்ச் பண்ணி அந்த கம்போசிங் பண்ணி அந்த பாட்டை எடுத்தது. ஐ திங்க் நீ நடை அழுகு வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட். ஒரு சாங்குக்கு இப்படி ஒரு பேக்கிங் பண்ணினது அமைஞ்சு போச்சு அந்த பாட்டு. இட் வெண்ட் ஆன் டு பிகம் அ சூப்பர் டூப்பர் ஹிட். அங்கேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் வந்தது, அதுதான் அந்த கோர் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.